بسم الله الرحمن الرحيم. பெருமைமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்து ஒரு முஸ்லீமாக பிறக்க வைத்து அவனை வணங்கக்கூடிய முஃமின்களாக நம்மை ஆக்கி வைத்து நம்மை அவன் அரவணைத்து இந்த உலகத்தில் வாழ வைத்து கொண்டிருக்கின்றானே அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கு நாம் எவ்வளவு நன்றிகள் செலுத்தினாலும் போதாது. அப்படிப்பட்ட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை வணங்கக்கூடிய நம்மில் அவனை பற்றி முழுமையாக விளங்கியவர்கள், அவனுடைய இருப்பிடத்தை பற்றி முழுமையாக வழங்கியவர்கள், அவன் எங்கே எப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை முழுமையாக விளங்கியவர்கள் மிக குழப்பத்திலும் குறைவாகவும் தான் இருக்கின்றோம். அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று என்ன அப்படின்னா, ஷரியத்தின் அடிப்படையில் வாழக்கூடியவர்கள். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணுவார்கள், தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், ஜக்காத்து கொடுப்பாங்க, ஹஜ்ஜு செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. அதிகமாக இவர்கள் உடல்களால் வெளிப்படுத்தக்கூடிய அமல்கள் இவர்களிடத்தில் அதிகமாக இருக்கும். இரண்டாவது ஒரு வகை இருக்கிறார்கள், இதையும் தாண்டி அவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அல்லாஹ் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய கடமையாக்கிய அனைத்து அமல்களையும் செய்வார்கள். அதையும் தாண்டி அல்லாஹ்வின் நெருக்கத்தின் மீது ஆசைப்படுவார்கள். இந்த பிரிவினர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு வாக்களித்த சொர்க்கத்தையோ அல்லது சொர்க்கத்தினுடைய அந்த சுகங்களையோ அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. யா அல்லாஹ், அதையும் தாண்டி உன்னை அடைவது, உன்னுடைய பிரியத்தை அடைவது, உன்னுடைய நெருக்கத்தை அடைவது, நாளை மறுமையில் உன்னை நான் என்னுடைய கண்ணால் பார்ப்பது, இதுதான் என்னுடைய நோக்கம் என்று வாழக்கூடியவர்கள். இந்த இரண்டு வகையை நம்ம பார்க்கலாம். அப்ப தன்னுடைய கடமையாய் ஷரியத்தின்படி தன்னுடைய கடமையை செய்தவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லப்பட்ட வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தை என்ன செஞ்சிருவான், கொடுத்துருவான். ஆனால் அது அல்ல என்னுடைய இலக்கு. என்னுடைய ரப்பை நான் நேரில் பார்க்க வேண்டும், என்னுடைய ரப்போடு நான் பேச வேண்டும், என்னுடைய ரப்புடைய நெருக்கம்தான் எனக்கு வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கடமையை மட்டும் செய்தால் போதாது, அதையும் தாண்டி நான் என்னென்னமோ செய்வேன், அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைவதற்காக நான் செய்வதெல்லாம் பத்தாது போதாது என்று நினைத்து நான் இந்த உலகத்தில் வாழ்வேன் என்று நினைத்து அமல் செய்யக்கூடியவர்கள், அது ஒரு வகை. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய கடமைகளை நமக்கு சொல்லி நாம் அதை சரிவர செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் தாண்டி சில அமல்களை அல்லாஹ் சொல்லுவான். அதைத்தான் இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இவர்கள் ஒரு பிரிவினர். அப்ப அலா பிதிக்ரில்லாஹி வ தத்மஇன்னல் குலூப், அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்வதால் உங்களுடைய உள்ளம் அமைதி பெறும் அப்படின்னு. இன்னொரு இடத்துல சொல்லுவான், வதுக்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தலர்ரஅன் வ குஃபியா, அல்லாஹ்வுடைய திக்ரை, அல்லாஹ்வுடைய எண்ணத்தை நீ வெளி செயல்களில் செய்தால் மட்டும், வெளிப்படுத்தினால் மட்டும் பத்தாது, அதை உன்னுடைய உள்ளத்தில் இருந்து நீ சொல்ல வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அல்லாஹ் வழங்கிய கடமைகளை செய்தது போக அவளுடைய நடைமுறை, அவளுடைய பேச்சு, அவளுடைய பார்வை, அவர்களுடைய செயல்
எல்லாமே அல்லாஹுவை பயந்ததாக இருக்கும். எந்த நேரமும் அவருடைய உள்ளத்துல அல்லாஹுடைய நினைவு இருந்து கொண்டே இருக்கும். அதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த குலூப், கல்பே திக்ர். அப்ப இப்படி செய்து, இப்படி தன்னுடைய ரப்பை நேசித்து வாழ்ந்து, இப்படியே தன்னுடைய எண்ணங்களில் பொழுதை கழித்தவர்கள்தான் இறை நேசர்கள். இவங்க வாழ்ந்ததே எதற்காக அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைவதற்கு தான். எனக்கு எதுவுமே தேவையில்லைங்க, சொர்க்கம் தேவையில்லை, சொர்க்கத்தினுடைய சுகபோகங்கள் தேவையில்லை, என்ன எனக்கு பெண்கள் தேவையில்லை, அதெல்லாம் அடுத்தபட்சம். முதல் பட்சமாக, முதல் கட்டமாக என்னுடைய தேவை என்பது அல்லாஹுடைய ரப்புடைய பொருத்தம். அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து எந்நேரமும் அதே சிந்தனையில் வாழ்ந்தவர்களை அல்லாஹ் நேசித்து விடுகிறான், அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான். அல்லாஹ் நேசித்து விட்டதால் அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள். ஆனா இன்னைக்கு நம்ம ஷரியத்தை மட்டும் நம்ம என்ன செய்யறோம், பார்த்து வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய நேசர்கள்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது, வலிமார்கள் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பெருமைமிக்கவர்களே, அந்த வலிமார்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைந்தவர்கள் முந்தைய காலத்திலும் வாழ்ந்தார்கள், இந்த காலத்திலும் வாழ்கிறார்கள், வரும் காலங்களிலும் வாழ்வார்கள். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. நாம துவா செய்றோம். அதிகபட்சமா நாம செய்யற துவா, அதாவது உலகம் சார்பற்று அல்லாஹ்விடத்தில் நம்மளுடைய நெருக்கத்தை, ஹுஷுவை தேடக்கூடிய துவா, அல்லாஹும்ம ர்ஸுக்னா இல்மத் தௌஹீதி. யா அல்லாஹ், எங்களுடைய நேர்வழி காட்டக்கூடிய இல்மை எங்களுக்கு தா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். வாமலல் இஹ்லாசி, எங்களுடைய அமல்கள் இஹ்லாஸா ஹுஷுவா இருக்கணும், அப்படிப்பட்ட பாக்கியத்தை தா. வஹுஸ்னல் ஹாத்திமா, எங்களுடைய இறுதி முடிவை நலவானதாக, சிறந்ததாக ஆக்கித்தா அப்படின்னு நம்ம கேட்கிறத, இந்த துஆவை கேட்பதை நான் பெரும்பாலும் நான் என்ன செஞ்சிருக்கேன்னா காதால கேட்டிருக்கேன், அந்த ஓதுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஆனா இதுவரைக்கும் எனக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் கேட்காத, யாரும் ஓதி கேட்காத ஒரு துஆ ஒன்று இருக்கு. அல்லாஹும்ம ர்ஸுக்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தருவாயாக, ஃபஹ்மன் நபியின், நபிமார்களுக்கு என்ன செவியாற்றலை, என்ன நினைவாற்றலை, என்ன புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை எவ்வளவு கூர்மையாக கொடுத்திருந்தாயோ அதே போன்று எங்களுக்கு தருவாயாக. ஏன்னா நபிமார்களுக்கு வஹி வரும், வந்ததை அப்படியே உள்வாங்குவாங்க, உள்வாங்கி அப்படியே என்ன செய்வாங்க, மக்களுக்கு பிரதிபலிப்பாங்க. அடுத்தபடியா வஹிஃபுல் முர்சலின், ரசூல்மார்களை நீ எப்படி பாதுகாத்தாயோ அப்படி எங்களையும் நீ பாதுகாப்பாயாக. வ இல்ஹாமல் மலாயிகத்திகல் முகர்ரபீன், உன்னுடைய மலக்குகளுக்கு அவருடைய உள்ளத்துல நீ என்ன உதிப்பை போடுவாயோ, அதாவது அந்த செய்தி அல்லாஹ் சில கட்டளைகளை, சில கல்விகளை, சில ஞானங்களை அவங்களுடைய உள்ளங்கள்ல அல்லாஹ் உதிக்க வைப்பான். இது போன்ற உதிப்பை எங்களுக்கு தருவாயாக. ஏன் இந்த துவாவை நாம கேட்கறது இல்லை? அதிகமா நம்ம இத கேட்டதா நானும் பார்த்ததில்லை. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஸ்டேஜுக்கெல்லாம் நம்ம போகவா போறோம், அதெல்லாம் முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தில் அதை விட்டுட்டாங்களா, இல்லை அது தேவையில்லைன்னு விட்டுட்டாங்களா எனக்கு தெரியல. ஆனா இந்த துஆவை நமக்கு யாரு சொல்லி தர்றாங்க அப்படின்னா, அல்லாஹுடைய இல்ஹாமியத்தை அடைந்தவர்கள், அல்லாஹுடைய நேசர்கள். அவங்க என்ன கேட்க சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹும் ர்ஸுக்னா இல்மத் தௌஹீதி வ அமலல் இஹ்லாஸி வ ஹுஸ்னல் ஹாத்திமா, அல்லாஹும் ர்ஸுக்னா ஃபஹ்மன் நபியின் வ ஹிஃபுல் முர்சலின் வ இல்ஹாமல் மலாயிகத்திகல் முகர்ரபீன். நபிமார்களுக்கு உள்ள அந்த ஞானத்தை, அறிவை எங்களுக்கு தா, அவர்கள் கூர்மையாக எப்படி செய்தியை விளங்கி கொண்டு
தன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறார்களோ அப்படிப்பட்ட நினைவாற்றலை எங்களுக்கு தா. ரசூல்மார்களுக்கு கொடுத்த பாதுகாப்பை எங்களுக்கு தா. மலக்குமார்களுக்கு கொடுக்கக்கூடிய இல்ஹாமியத்தை எங்களுக்கு தா. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன செய்தியோட, ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியோட இந்த ஞானம், இந்த குர்ஆனுடைய கல்வி, இறை ஞானம் என்பது நின்று விடுவதில்லை. அல்லாஹ் யார் யார் அல்லாஹ்வை எந்த அளவிற்கு நேசிக்கிறார்களோ, எந்த அளவிற்கு நெருங்க முயற்சிக்கிறார்களோ, அந்த அளவிற்கு என்ன செய்றான்? அல்லாஹ் அவர்களுக்கு அந்த இல்ஹாமியத்தை கொடுக்கிறான். இப்ப நாமெல்லாம் இந்த உலகத்துல, உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நாமெல்லாம் இந்த உலகத்துல ஷரியத்தை பின்பற்றுறோம், ஷரியத்துப்படி நடக்கிறோம் தான் சொல்றோம். சரியா? யாருக்கு நாம் பயந்து தொழுகிறோமோ, யாருக்கு நாம் பயந்து நடக்கிறோமோ, அவனுடைய விஷயத்திலேயே நமக்கு தெரியாத கேள்விகள் நிறைய இருக்கு. உதாரணமாக என்ன அப்படின்னா, அல்லாஹ் எங்க இருக்கிறான் அப்படின்னா நம்மளாம் டக்குன்னு சொல்லுவோம், அவனுடைய அரிசில் அவன் இருக்கான். அரிசி எங்க இருக்குது? அது 7 வானங்களை தாண்டி இருக்குது. சரி, அப்ப அல்லாஹ் அரிசில தான் இருக்கிறான், அந்த அரிசி 7 வானங்களை தாண்டி தான் இருக்குது அப்படின்னா, அப்ப அல்லாஹ் அங்கதான் இருக்கிறானா, அங்கெல்லாம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அந்த கேள்விக்கு அவன் இங்கேயும் இருக்கிறான். என்னப்பா இப்பதானப்பா அங்க இருக்கிறான்னு சொன்ன, அப்ப எப்படி இங்க இருக்கிறான் அப்படின்னா, அதற்கு முறையான பதில்கள் நமக்கு சொல்ல தெரியாது. இப்படிதான் நம்ம நிறைய பேர் இருக்கோம். முறையான பதில்கள் ஏன் தெரியல? அல்லாஹ்வை தான் அடைய போறேன், அவன் தான் என்னுடைய வாழ்க்கை நோக்கம்னு சொல்றோமே, ஏன் அவனை பற்றின விளக்கங்கள் நமக்கு தெரியல அப்படின்னா, அது ஷரியத்துடைய கல்விகளில், ஏடுகளில் இருக்காது. அது அல்லாஹ் அவனுடைய நேசர்களுக்கு, நபிமார்களுக்கும் அதை கொடுத்தான். நபிமார்கள் அதை விளக்கி இருக்காங்க. ஆனா அதை விளங்கக்கூடிய இடத்துல நாம இல்லை. அப்ப யாருக்கு அல்லாஹ் அந்த இல்ஹாமியத்தின் மூலமாக சில ஞானங்களை காண்பிக்கிறானோ, அவர்களோடு சில செய்திகளை பகிர்ந்து கொள்கிறானோ, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இதுல தான் நாம அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கிறான் அப்படிங்கிறத விளங்க முடியும். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அல்லாஹ்வுடைய அரிசின்னா 7வது வானத்தை தாண்டி தான் இருக்குது, அதன் மேலதான் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னா, நம்மை விட்டு தூரமாக அல்லாஹ் இருப்பதாக நாம விளங்கி வச்சிருக்கோம். ஆனால் அல்லாஹ்வுடைய இல்ஹாமியத்தை அடைந்தவர்கள் அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஹதீஸ்ல வரும், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வஹி கொண்டு வர்றாங்கல்ல, அந்த 7வது வானத்தில் இருந்து இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மற்ற ஏனைய நபிமார்களுக்கும் வஹி கொண்டு வந்து சேர்ப்பதற்கு சில நொடிகளுக்குள்ள வந்துருவாங்க, மின்னல் மாதிரி. அப்படி வேகமாக பயணிக்கக்கூடிய ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய அரிசை நான் கொஞ்சம் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு. அப்ப அல்லாஹ் தன்னுடைய அரிசை 4 தூண்களை கொண்டு அமைத்திருப்பதாக நம்ம படிக்கிறோம் ஹதீஸ்கள்ல. அப்ப அந்த 4 தூண்கள் இருக்குல்ல, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த அரிசை சுத்தி பார்ப்பதற்காக 200 வருட காலங்களுக்கு மேலாக என்ன செஞ்சாங்க? அவங்க இறக்கைகளால் பறந்து பயணம் செஞ்சாங்க. அவ்வளவு காலம் பறந்தும் ஒரு தூணில் இருந்து இன்னொரு தூண் வரைக்கும் அவங்க பயணம் செய்யவே இல்லை. அப்ப அதனுடைய தூரம், அகலம் எவ்வளவாக இருக்கு நாம பார்க்கணும். 7 ஒரு வானத்திற்கு எவ்வளவு தூரம்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனா 7 வானங்களில் இருந்து சில நொடிகளில் வரக்கூடிய ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அரிசினுடைய ஒரு தூணில் இருந்து இன்னொரு தூணை கண்டு கொள்வதற்கு 200 வருட காலங்கள் பறந்தும் அவர்களால் அந்த எல்லையை எட்ட முடியல அப்படின்னா, பாக்கி எத்தனை தூண் இருக்கு? பாக்கி 3 தூண்கள் இருக்கு.
அவ பெருமைமிக்கவர்களே, அப்போ அரிஷுன்னா நம்மளுடைய கற்பனையில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவனுக்குன்னு ஒரு சிம்மாசனத்தை அமைச்சு அவன் உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த அரிசி என்பது எப்படி இருக்கும் என்பதை இல்ஹாமியத்தின் மூலமாக கண்டவர்கள் சொல்றாங்க. இப்ப நாம வானத்துல சூரியனை பார்க்கிறோம். பூமியை விட பல மடங்கு பெரியது சூரியன். ஆனா அது நமக்கு ரவுண்டா ஒரு சின்னதா தான் தெரியுது. அதை தாண்டி வெட்டவெளிகள், வெற்றிடங்கள், காலியாக உள்ள இடங்கள் எவ்வளவோ இருக்குது. நம்ம கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் அது தெரியதான் செய்யுது. ஆனால் அது எங்க முடியுதுன்னு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாமே பார்க்கல, யாருக்கும் தெரியாது. நிலவை பார்க்குறோம், அது ஒரு சின்னதாக தெரியுது, அதற்கு வெளியில வெற்றிடங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் நாம் வாழக்கூடிய பூமியும். இது ஒரு முடிவு இல்லாத ஒரு படைப்பு இல்லை. இதுவும் சூரியனை போன்று சந்திரனை போன்று ஒரு சிறிய பந்து போன்று தான். அதுல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப இந்த பூமிக்கு 4 சுற்றி வெற்றிடங்கள் இருக்கு. அது எவ்வளவு தூரம் வரைக்கும் அந்த வெற்றிடங்கள் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி பூமிக்கு கீழேயும் எவ்வளவு தூரம் பயணம் செய்யக்கூடிய வெற்றிடங்கள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்ப இந்த அரிஷுங்கிற அந்த மேல் பகுதி தான் எங்க இருக்குது? 7வது வானம் தாண்டி அதுல ஒரு கடல் இருக்குது. அந்த கடலை, அந்த நீர் மேல, அந்த நீருக்கு மேல் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செய்றான்? அந்த அரிஷை விரிக்கிறான், படைத்திருக்கிறான். இதனுடைய முடிவு எங்க இருக்கு அப்படின்னா, மேல ஆரம்பிக்குது. அதனுடைய முடிவு இந்த பூமியை தாண்டி இந்த பக்கம் பின்பக்கம் முன்பக்கம் இந்த சைட்ல எல்லாம் வெற்றிடங்கள் இருக்குதுல்ல, இந்த வெற்றிடங்கள் எங்க முடியுதுன்னு யாருக்குமே தெரியாது. எங்க முடியுதோ அது அங்க வரைக்கும் இந்த அரிசினுடைய அந்த படைப்பு, அரிசினுடைய அகலம். அது சொல்ல போனா எப்படின்னா, ஒரு முட்டையை எப்படி அந்த மேல் தோடு சூழ்ந்து இருக்குதோ அதே மாதிரி இந்த உலகம் எங்கு முடியுதோ அந்த இடத்தில் அவனுடைய அரிசினுடைய திரை தான் இருக்கும். அப்ப நாம இருக்கிறதே அவன் அரிசினுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த உள்ளிடம், உள்பகுதியில தான். அரிசால் மூடப்பட்டவர்களாக தான் நாம இருக்கிறோம். அப்ப நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல உள்ள சூரியன், சந்திரன், மற்ற கோள்கள், பூமி, இந்த வெற்றிடங்கள் எல்லாத்தையும் சூழ்ந்ததாக இந்த அரிசி இருக்குது. கீழே வரைக்கும் அப்படியே பந்து மாதிரி. அந்த பந்து உள்ளுக்கு தான் இது எல்லாமே இருக்குது. அவன் படைத்த அனைத்து படைப்பினங்களுமே இருக்குது. அப்ப அல்லாஹ் என்பவன், அரிசி என்பது நம்மை ஒரு இடத்தில் வைத்துட்டு அவன் எங்கேயோ இருக்கிறான் இல்ல, அந்த அரிசும் நம்மை சூழ்ந்து இருக்குது, அவனும் அந்த அரிசோடு சூழ்ந்து இருக்கிறான். அப்ப நம்மளை சுத்தி யார் இருக்கா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் இருக்கிறான். சரி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வெற்றிடங்கள் எங்க முடியுதோ அங்கதானே அந்த அரிசியுடைய அந்த திரை இருக்குது. அப்ப அங்கே இருந்து தான் நம்மளை பார்க்கிறான். அப்ப நம்மளோட எவ்வளவு தூரத்துல தானே இருக்கிறான் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். அப்ப நான் எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இது தொடர்ச்சியா சில விளக்கங்கள். ஏன்னா நம்ம அல்லாஹுவை தொழுகிறோம், வணங்குறோம், அவனுக்காக தான் நான் வாழ்றேன்னு சொல்றோம். ஆனா அவனை விளங்கி இருக்கக்கூடிய வகையில நாம விளங்கி இருக்கோமா அப்படின்னா அதுல நிறைய வேறுபாடுகள். நிறைய பேர் நான் ரொம்ப சீப்பா ஒரு விஷயத்த சொல்லலாம். நான் அதை பல தடவை நான் கேட்டிருக்கேன். அல்லாவுக்காக தொழுகிறேன்னு தக்பீர் கட்டுறியப்பா, நீ அல்லாவுக்காக தொழுகிறேன்னு யார்கிட்ட சொல்றேன்னு கேட்டா தெரியாது. தொழுகையினுடைய நீயத்திலேயே இவ்வளவு பிரச்சனை. நான் ஒரு தண்டை கடன் வாங்குறேன், அந்த கடனை 2 நாள் கழிச்சு நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னா, இந்தாப்பா வாங்கின காசு அப்படிதான் நான் கொடுப்பேன். நான் பேரை சொல்லி அப்துல் ரஹ்மானிடத்தில் நான் வாங்கிய இந்த 200 ரூபாயை
திருப்பி கொடுக்கிறேன், அப்துல் ரஹ்மானுக்காக திருப்பி கொடுக்கிறேன்னு சொன்னா அவன் என்னை லூசுன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டானே. அப்ப தொழுகைங்கிறது அல்லாஹ்வுக்குரியது தான். அல்லாஹ்வுக்கு உரிய தொழுகை, நான் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நம்ம அல்லாஹ்ட்ட சொல்லலை, வேற யார்கிட்டையும் சொல்றோம். அந்த வார்த்தை யார்கிட்ட சொல்றோம்னு நம்ம ஒரு தொழுகையாள்கிட்ட கேட்டா அது தெரியாது. அப்படிதான் நம்மளுடைய வணக்கங்கள் தொழுகைகள்லாம் இருக்கு. பெருமைமிக்கவர்களே, அப்ப அல்லாஹ்வை நெருங்கிய இது அல்லாஹ்விற்காக தொழுகிறேன்னு சொல்றது ஷரியத். கல்பால உள்ளத்தால அல்லாஹ் நினைக்கிறதுங்கிறது தரீகத். அதுதான் இறை நேசர்களுடைய வழி. அவர்கள் எப்படி அல்லாஹ்ட்ட நியத் செஞ்சு சொல்லுவாங்க அப்படின்னா, யா அல்லாஹ் உனக்காக நான் தொழுகிறேன். இது ஷரியத்தில் இல்லை, இது நேரடியாக அல்லாஹ்ட்ட பேசுறது. இது இல்ஹாமியத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அமல், அல்லாஹ்வின் மீது பிரியத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமல், ஒரு இல்ம், ஒரு ஞானம். அப்ப பெருமைமிக்கவர்களே, நாம இந்த ஏட்டு புத்தகங்களை படிக்கிறது அவசியம். ஆனால் அதன் மூலம் ஒரு ஞானத்தை அடைவது மிக மிக அவசியம். அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா, அல்லாஹுவை உள்ளத்தால் நேசிக்கணும், அல்லாஹுவை உள்ளத்தால் ஆசைப்படணும். அவன் தான் எனக்கு நோக்கம். அவன் வைத்திருக்கக்கூடிய படைப்புகள் எனக்கு நோக்கம் இல்லை. எனக்கு அல்லாஹ் கிடைக்கணும், அல்லாஹ் என்னை நேசிக்கணும், அல்லாஹ் என்னை நேசத்தோட பார்க்கணும், அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்ளணுங்கிற அந்த தேட்டம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட இல்முகளை கொடுப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிங்கிறத அந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யறான்? காமிச்சு தர்றான். நிறைய இடங்களில் குர்ஆன் ஆயத்திலே அதையும் அல்லாஹ் சொல்ல தான் செய்வான். அது என்ன, ஹக்கீம், அதாவது ஹிக்மா அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன்ல சொல்லுவான். அந்த ஹிக்மா தான் அல்லாஹ்வுடைய இந்த ஹிக்மாவையும் கற்றுக்கொள்வதற்கு, கற்றுத் தருவதற்காக தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், வருவார்கள், வர வேண்டும் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்வார்கள் காபாவை கட்டி முடிச்சுட்டு. அப்ப அந்த ஹிக்மாவை அடைகிற அளவுக்கு நம்மளுடைய பயணம் இந்த மார்க்கத்தில் போயிருக்கா அப்படின்னா இல்லை. அந்த ஹிக்மாங்கிறது ஞானம்தான். அப்ப நாம் இந்த குர்ஆனை படிக்கிறோம், ஹதீஸ்களை படிக்கிறோம், அதுல தர்க்கம் செய்கிறோம், அதுல விவாதிக்கிறோம், அது இல்லை நோக்கம். இந்த ஹிக்மாங்கிறது ரெண்டு வகைப்படும், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அல்லாஹ்வின் மூலமாக கிடைக்கக்கூடிய இல்ஹாமியத்து, அது அல்லாஹ்வின் பக்கம் நம்மளை நெருக்கும். ஷைத்தான் பெரிய நம்மளை ஒரு ஞானியாக நம்மளை நினைக்க வைக்கிறதுக்காக வேண்டி அவன் ஒரு குதர்க்கமான சில இல்ஹாமியத்தை எல்லாம் போடுவான். அது வேற மாதிரி போயிடும். அந்த இல்ஹாமியத்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பன்றி இறைச்சி ஹராம், ஆனால் அதனுடைய எலும்பை சூப்பு போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த இல்ஹாமியத்து போயிடும். அதனால அதுலேயும் நம்மளுக்கு ரொம்ப நிதானம் வேணும், ரொம்ப கூர்மையாக நம்ம அடி எடுத்து வைக்கணும். பெருமைமிக்கவர்களே, அல்லாஹ்வை நாம் உண்மையாக நேசித்தால், நாம் நேசிக்க ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அல்லாஹ் அவனுடைய வழியில் நம்மளை அவனே செலுத்துவதற்காக பொறுப்பெடுத்துக் கொள்வான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால நாம் ஆசைப்படணும், அதற்காக நம்முடைய பாதைகளை சரிப்படுத்தணும். ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லது எது கெட்டது எதுங்கிறத தன்னுடைய பகுத்தறிவால் அறியக்கூடிய வகையில் நம்மளுடைய கவனம் இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா, அல்லாஹ் அவன் நம்மை தேர்ந்தெடுத்து கொள்வான். அவன் நம்மளை செலக்ட் பண்ணிடுவான். நம்மளுடைய பிரச்சனைகளை, அதாவது ஸ்டேரிங் அவன் கையில் கொடுத்துடணும், அவன் நம்மளை பார்த்துக்கிடுவான். நாம் எதையும் முயற்சி செய்யக்கூடாது. முழு பொறுப்பையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம அல்ஹம்துலில்லாஹ்னு அவனை வணங்குற வேலையை முழுமையாக நான் செயல்பட்டு செய்யணும் அப்படிங்கிற முயற்சியை நாம் இந்த உலகத்தில் எடுத்தோம் அப்படின்னா, நம்மை முழுமையாக அவனுடைய பாதுகாப்பில் எடுத்துக்கொள்வான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட முயற்சி செய்யக்கூடிய நாம், செய்ய வேண்டும் என்று ஆர்வப்படக்கூடிய நாம், அல்லாஹுவை நாம் முழுமையாக விளங்கி இருக்க வேண்டும். இப்ப இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அரிசி என்பது எப்படி இருக்கும், அது எப்படி நம்மளை சூழ்ந்திருக்கிறது
நம்ம மேலே மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மளை சுற்றி அந்த அரிஷ் சூழ்ந்து இருக்குது, அது உள்ளுக்கு தான் நாம் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எப்படி நம்மிடம் நெருக்கமாக இருக்கிறான், எந்த அளவிற்கு இருக்கிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தொடரில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இப்படி அல்லாஹ்வை விளங்கி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அவன் விரும்பி முஸ்லிமாக பிறக்க வைத்து விட்டான். அவர்கள் முஃமின்களாக மாறி அல்லாஹ்வை விளங்கி நடக்கக்கூடிய, அல்லாஹ் விளங்கி அவனை வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.